இடத்திற்கான சண்டை. கிராமத்துல துணிக்குருவி சிச்சு காக்காவோட வீடுங்க எதிரும் புதிருமா தான் இருக்கும். அந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய காலி இடம் இருந்துச்சு. இடம் யாருதுன்னு தெரியாது, ஆனா மண்ணு நல்ல சத்தான மண்ணு. காலையில 9 மணி. டொனி, சிச்சு, சோட்டு 3 பேருமே அந்த காலி இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. டொனி, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த இடத்துல பன்னு கிரிக்கெட் விளையாடி வீணாக்குறான். நாம இந்த இடத்த பயன்படுத்திக்கலாமா? இது நல்ல ஐடியா தான், ஆனா நமக்குள்ள சண்டை வரக்கூடாது. அட, நமக்குள்ள ஏன் சண்டை வரப்போகுது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஒன்று பண்ணலாம். 6 மாசம் இந்த இடத்துல நீ விவசாயம் பண்ணு, வர விளைச்சலோட லாபம் உனக்கு. அடுத்த 6 மாசம் நான் பண்றேன், வர விளைச்சலோட லாபம் எனக்கு. சரி சிச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொன்ன மாதிரி நானும் செஞ்சுக்கிறேன். அப்ப பன்னு அவங்க பேசினது கேட்டு, இருங்க, பயிரிட போறீங்கன்னா ஏதோ ஒன்று பயிரிடக்கூடாது, நல்ல டேஸ்டா இருக்கிறது தான் பயிரிடணும். அதாவது சோளம், இல்லைன்னா வேர்க்கடலை, இல்லைன்னா உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஏதாவது பயிரிடுங்க. ஏண்டா, அவங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறது இலவசமா சாப்பிடலானா? சரி சரி, நாம ஒப்பந்தம் போட்டுட்டோம். முதல் சான்ஸ் எனக்கு தான். இந்த தடவை நான் இங்க தக்காளி விளைய வைக்க போறேன். சரி சிச்சு, ஆல் தி பெஸ்ட். முதல் 6 மாசத்துல சிச்சு காக்கா தக்காளி விளைய வச்சது. ஆனா சோம்பேறித்தனத்தினால சரியா தண்ணியும் ஊத்தல, களச்செடியும் பறிக்கல. அதனால தக்காளி சின்ன சின்ன கோலி சைஸ்ல தான் வந்துச்சு. சிச்சு காக்கா கவலையா, ஐயோ, முதல் சான்ஸ் எனக்கு கிடைச்சி எல்லாத்தையும் வீணாக்கிட்டேனே. இப்ப இதை நான் சந்தையில கொண்டு போய் எப்படி விற்கிறது? அப்போ துணி அங்க வந்து, சிச்சு, நீ சரியா தண்ணி ஊத்தல, சோம்பேறித்தனமா இருந்துட்ட, அதனாலதான் இப்படியெல்லாம் ஆச்சு. சரி, இப்போ நான் விவசாயம் பண்றேன். அடுத்த 6 மாசம் துணி கஷ்டப்பட்டு உழைச்சி வெண்டைக்காய் பயிரிட்டா. தினமும் தவறாம தண்ணிய ஊத்துனா. அதனால வெண்டைக்காய் நல்லபடியா விளைஞ்சது. விளைஞ்ச வெண்டைக்காய சந்தையில விற்கிறதுக்காக துணி எடுத்துக்கிட்டு போனா. அப்போ சிச்சு காக்கா பொறாமையா, என்ன இது, எனக்கு ஒரு பை மட்டும்தான் வந்துச்சு, இவனுக்கு 10 பை காய் வந்திருக்கு. இந்த மண்ணுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா, இல்ல துணி ஏதாவது செய்வன செஞ்சிருக்காளா? அப்போ பன்னு அங்க வந்து, ஆண்டி, இதுல செய்வினை எதுவும் இல்ல. துணி ஆண்டி கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, நீங்க சோஃபால படுத்துக்கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்க, அதுதான் வித்தியாசம். வாய மூடுறா, இப்போ என்னோட டேர்ன் இல்ல. இந்த தடவை துணி விளைய வச்சதே நானும் விளைய வைக்கிறேன், அப்ப எனக்கும் லாபம் கிடைக்கும். சிச்சு காக்கா மறுபடியும் வெண்டைக்காய் பயிரிட்டுச்சு. ஆனா மறுபடியும் சோம்பேறித்தனம், மறுபடியும் நஷ்டம். ஆனா துணி மறுபடியும் பயிரிட்டா மறுபடியும் அவளுக்கு நிறைய லாபம். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிச்சுவுக்கு அதுல ரொம்பவும் கோவம். இந்த தடவை துணி பயிரிட வேண்டிய நேரம். இது குளிர்காலம். இந்த தடவை நான் உருளைக்கிழங்கு பயிரிடலான்னு இருக்கேன். குளிர்காலம், மண்ணுக்குள்ள விளையிறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அது கேட்டு பன்னு சந்தோஷமா, ஐ, உருளைக்கிழங்கா, அப்ப பிரெஞ்சு ஃப்ரை, ஆலு பஜ்ஜி, ஆலு மசாலா சமோசா. டொனி ஆண்டி, நீங்க கடவுளுக்கு சமம், ப்ளீஸ் விளைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்க. இவனும் இவனோட சாப்பாடு பைத்தியமும். சரி டொனி, நீ சொன்ன மாதிரியே என்ன வேணும்னாலும் செய். அது கேட்டு சிச்சு காக்கா, ஓஹோ, உருளைக்கிழங்கா, போடட்டும் போடட்டும், இந்த தடவை இவளுக்கு லாபம் எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன். எனக்கு எப்பவுமே நஷ்டம், இவளுக்கு எப்பவுமே லாபமா? இந்த தடவை ஏதாவது பண்ணணும். துணிக்குருவி, புஜ்ஜி குருவி 2 பேரும் சேர்ந்து உருளைக்கிழங்கு பயிரிட்டாங்க. நல்லபடியா உருளைக்கிழங்க பாத்துக்கிட்டாங்க. செடிகளும் நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. மண்ணுக்கு கீழே உருளைக்கிழங்கும் விளைஞ்சது. இன்னொரு வாரத்துல அறுவடை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது சிச்சு காக்காவோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சிச்சு அவன் மனசுக்குள்ள, துணிக்கு மட்டுமே இந்த உருளைக்கிழங்கு பயிரில லாபம் வர்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இந்த உருளைக்கிழங்கு விளைச்சல்ல எனக்கும் பங்கு வேணும். பகல் பூரா துணி பாத்துக்கிறால, ராத்திரியில யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம நான் போய் உருளைக்கிழங்க எடுத்துக்கிட்டு வந்துடுறேன், சந்தேகம் வராது. அன்னைக்கு ராத்திரி 12 மணி, அமாவாசை இருட்டு. சிச்சு காக்கா ஒரு கோழி பைய எடுத்துக்கிட்டு கையில ஒரு மம்முட்டி எடுத்துக்கிட்டு அந்த வயல் கிட்ட வந்துச்சு. மெதுவா சத்தம் இல்லாம தரைய தோணணும், இல்லனா அந்த பன்னுவுக்கு சத்தம் கேட்டுடும். சிச்சு காக்கா ஒரு உருளைக்கிழங்கு செடிய வெளியில எடுத்து பார்த்தப்போ அதுல பெரிய பெரிய உருளைக்கிழங்கு நிறைய இருந்துச்சு. ஆஹா, உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதுல குருமா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டது என்னமோ துணிதான், ஆனா லாபம் எனக்கு சொந்தம். சிச்சு ஒரு கோணிப்பை நிறைய உருளைக்கிழங்க பறிச்சுக்கிட்டு மண்ணை இருந்தபடியே நல்லபடியா வச்சுட்டு யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டா. அடுத்த நாள் காலையில துணியும் புஜ்ஜியும் வயல் கிட்ட வந்தப்போ புஜ்ஜி செடிங்களை கவனிச்சா. அம்மா, இங்க பாரு, யாரோ செடியை தோண்டி எடுத்த மாதிரி இங்க மண்ணு லூசா இருக்கு. இந்த செடியை கொஞ்சம் வாடிதான் போயிருக்கு. இல்ல புஜ்ஜி, ராத்திரி எலி ஏதாவது வந்திருக்கும், இல்ல நாய்ங்க இந்த பக்கமா ஓடி இருக்கும்.
இல்லம்மா, எலிங்கன்னா ஓட்டிய போட்டு உள்ள போகும். ஆனா இங்க பள்ளம் பெருசா எடுத்து மறுபடியும் புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகம்மா. அப்பதான் பன்னு அங்க வந்தான். குட் மார்னிங் துணி ஆண்டி. என்ன புஜ்ஜி, ரொம்ப சீரியஸா இருக்க? உருளைக்கிழங்கு மறைஞ்சு போச்சா? ஆமாண்ட பன்னு, யாரோ திருடுறாங்க போல. அப்ப பன்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி, உருளைக்கிழங்கு திருடி இருக்காங்களா? இந்த உருளைக்கிழங்கு மேல கண்ணு வச்சது ஒண்ணுன்னா, இன்னொன்னு சிச்சு ஆண்டி. நான் நேத்து கனவுல உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டேன், ஆனா நிஜத்துல சாப்பிடல. அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? சிச்சுவா? சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டான். அவ என் ஃப்ரெண்டாச்சே. உங்க ஃப்ரெண்டா இருந்தா தப்பு பண்ண மாட்டாங்களா ஆண்டி? எனக்கு என்னமோ சிச்சு ஆண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு காலையில அவங்க வீட்ல இருந்து உருளைக்கிழங்கு குருமா வாசம் அப்படி வந்துச்சு. நீங்க இன்னும் அறுவடையே செய்யலையே, அவங்களுக்கு உருளைக்கிழங்கு யார் கொடுத்தது? அதானே, பன்னு சொல்றதுல பாயிண்ட் இருக்குமா. அவங்க கடையில காசு கொடுத்து எதையும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு யார் கொடுத்தது அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம காவலுக்கு இருக்கலாம். யார் திருடுறாங்கன்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு ராத்திரி 11 மணி. வீட்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜன்னல் வழியா நின்னுக்கிட்டு துணி பன்னு புஜ்ஜி வயலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவும் அவங்க கூட தான் அன்னைக்கு ராத்திரி இருந்தான். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அவனுக்கு சொந்தமானது இல்லையா? ஆண்டி, எனக்கு தூக்கம் வருது. ஒரு வேளை திருட வந்தா என்னை எழுப்புங்க, நான் போய் 2 உதவிடுறேன் அவனுக்கு. டேய் பன்னு, கத்தாத, அங்க தூரமா யாரோ வராங்க. சிச்சு காக்கா கையில ஒரு கோணி பையும் இன்னொரு கையில ஒரு மம்முட்டியும் எடுத்துக்கிட்டு சத்தமே போடாம வயல்கிட்ட வந்துச்சு. அப்ப அதை பார்த்து பன்னு கிளி, ஆண்டி பாத்தீங்களா, அவங்க யாரு? உங்க ஃப்ரெண்டு சிச்சு தானே? அவங்கள பார்க்கும்போது திருட வந்த மாதிரி இருக்கா, ஷாப்பிங் வந்த மாதிரி இருக்கா? ஆமா, சிச்சு தான். ஃப்ரெண்டுன்னு இவளை நம்பினா இவ இப்படியெல்லாம் பண்றாளா? இப்பவே போய் அவளை கையை கழுவுமா பிடிக்கிறேன். அம்மா இரு, அவங்க இன்னும் தோண்டி உருளைக்கிழங்கு எடுக்கல. அப்படி எடுத்தாதான் சாட்சி கிடைக்கும். சிச்சு காக்கா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு செடிய நோண்டி அதுல இருக்கிற நிறைய பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அது கொண்டு வந்திருந்த கோணி பையில போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஆஹா, இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடணும். துணிக்கு தெரியாது நான் எடுக்கிறேன்னு, எலி எடுத்துச்சேன்னு நினைச்சுப்பா. உருளைக்கிழங்கு பஜ்ஜியா என் ஃபேவரெட். ஆண்டி, இது அநியாயம், அது எனக்கு சொந்தம் அப்படின்னு சத்தமா கத்தனா பண்ணும். அது சிச்சு காக்காவோட காதல விழுந்ததும் சிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுச்சு. ஆனா எல்லாரும் வெளியில வந்து சிச்சுவை கை கழுவுமா பிடிச்சிட்டாங்க. அப்போ பதட்டத்துல சிச்சு காக்கா கால் வலிக்கி விழுந்துட்டான். சிச்சு இரு, எங்க ஓட பாக்குற? சிச்சு காக்காவுக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியவே இல்ல. துணி, எனக்கு தூக்கம் வரல, வாக்கிங் வந்தேன். அப்ப எங்க கால் வலிக்கி விழுந்துட்டேன். இந்த உருளைக்கிழங்கு கோணி இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல. வாக்கிங் வரவங்க கையில மம்மட்டி வச்சுட்டு வருவாங்களா ஆண்டி? நீங்க சொல்ற ஜோக்க கேட்டா எனக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற உருளைக்கிழங்குகளுக்கும் சிரிப்பு வரும் போல. பொய் சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க சிச்சு ஆண்டி. நீங்களே வந்து உருளைக்கிழங்கு எடுத்து பறிச்சு கோணி பையில போட்ட வீடியோ எங்க கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? அப்ப சத்தத்தை கேட்டு சோட்டு வெளியில வந்தா. என்ன என்ன சண்டை இது? பைய பார்த்து, ஓ இவதா திருடுறாளா? சிச்சு, துணியோட பயிரையே திடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் என்ன பயிரிட்டாலும் சரியா விளைய மாட்டேங்குது, துணிக்கு மட்டும் லாபம் வருது. அந்த கோவத்துல தான். பயிர் போட்டா அத கவனமா பாத்துக்கணும், சோம்பேறித்தனம் படக்கூடாது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனாலதான் லாபம் வந்துச்சு. ஆனா ஏன் கஷ்டத்தை இப்படி கொள்ளையடிக்கிறியே, இது அநியாயம் இல்ல? இந்த அநியாயத்துக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும், தண்டனையை கொடுக்கணும். எல்லாரும் தண்டனையை கொடுத்தாங்க. சிச்சு, நீ பண்ணதுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனா இதுக்கு நீ வேற ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் டோனி? பணம் கொடுக்கணுமா? என்கிட்ட பணம் இல்லை. பணம் வேண்டாம். என் தோட்டத்துல இருந்து எவ்வளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கியோ அதுக்கு ஈடா உன் கடையில இருந்து எனக்கு காய்கறியை கொடுக்கணும், அதுவும் இன்னையில இருந்தே. அது மட்டும் இல்ல, இன்னொரு தண்டனையும் இருக்கு. அடுத்த வருஷம் முழுக்க இங்க சிச்சு அத்தை எதையும் பயிரிடக்கூடாது, துணி அத்தை தான் பயிரிடணும். இதுதான் சிச்சு அத்தைக்கு கிடைக்கிற தண்டனை. ஒரு வருஷம் இனி துணி அத்தையோட ராஜ்யம்தான். அது கேட்டு சிச்சு காக்கா, என்னது ஏன் டர்ன் இல்லையா? ஐயோ, அடுத்த தடவை மிளகா பயிரிடலான்னு இருந்தனே, எல்லாம் நஷ்டமாச்சே. பொறாமப்பட்டா இருக்கிறது எல்லாம் போயிடும். இதுக்கு ஒத்துக்கிறியா இல்ல ஊர் பஞ்சாயத்தை கூட்டணுமா? சிச்சு காக்கா வேற வழி இல்லாம, சரி ஒத்துக்கிறேன், உருளைக்கிழங்கு காசப்பட்டு சொத்தெல்லாம் போயிடும் போல. அப்போ இந்த கோணி பையில இருக்கிற உருளைக்கிழங்கு அத சீஸ் பண்ணியாச்சு. இப்ப அந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க வீட்டுல நான் சிப்ஸ் போட போறேன். சிச்சு ஆண்டி, நீங்களும் வாங்க,
வந்து எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்க வெட்டி கொடுங்க. அன்னைக்கு சோட்டுவோட வீட்டுல உருளைக்கிழங்கு பார்ட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. துணி, சோட்டு, புச்சி, பன்னு 4 பேருமே உட்காந்துக்கிட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா ஓரமா நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பன்னு வாயில ஒரு சிப்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே, ஆஹா, திருட்டு உருளைக்கிழங்குல சிப்ஸ் பண்ணி சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்டா இருக்குமா? சிச்சு ஆண்டி தேங்க்ஸ், உங்களால இந்த சிப்ஸ் எனக்கு கிடைச்சிது. இனிமேலாவது மாறிச்சிச்சும், பொறாமப்பட்டு மற்றவங்களோட சொத்தை எடுத்துக்க பார்க்கக்கூடாது. அதுக்கு நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும். சரி டோனி, இனிமே நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். அடுத்த வருஷம் வயல்ல தங்கத்தை விளைய வைக்கிறேன். தங்கம் விளைஞ்சா சொல்லுங்க ஆண்டி, அப்ப நானே வந்து திருடிக்கிட்டு போறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிச்சு காக்காவும் கோவத்தை எல்லாம் விட்டு சிரிச்சான். அவளுடைய பேராசையால அவளுக்கு இருந்த நல்ல வாய்ப்பை சிச்சு இழந்திருந்தா. துணி நேர்மையா இருந்ததுனால வெற்றிய பார்த்தா. இப்ப அந்த காலி இடம் அடுத்த 1 வருஷத்துக்கு துணிக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா சிச்சு மட்டும் 1 வருஷம் வரைக்கும் துணியோட விளைச்சலை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தா. சோம்பேறிங்களோட வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க. கிராமத்துல துணி ஒரு கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ₹1 செலவு பண்ணனாலும் கூட அவளுக்கு உசுரை போன மாதிரி இருக்கும். அவளுடைய பொண்ணு புஜ்ஜி குருவியும் அம்மாவுக்கு ஏத்த மாதிரியே கஞ்ச பிஸ்னாரி. அன்னைக்கு காலையில துணிக்குருவி ஒரே ஒரு அரிசி பருக்கையை எடுத்துக்கிட்டு அதை 2ஆ உடைச்சு காலையிலக்கு பாதி மதியத்துக்கு பாதி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அவ போன் ரிங் ஆச்சு. யாருப்பா இது? இந்த நேரத்துல மிஸ் கால் கொடுத்திருந்தா ஆயிருக்குமே, பேலன்ஸ் கூட வேஸ்ட். துணி கால் அட்டென்ட் பண்ணா. ஹலோ. அப்ப சிச்சு காக்கா போன்ல, ஹலோ துணி, நான் தான் சிச்சு பேசுறேன். நானு, சோட்டு, சின்னு, பன்னு எல்லாருமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. நாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் வந்துருவோம். அதனால எங்க எல்லாருக்கும் சுட சுட பிரியாணி செஞ்சு வை. ஓகே, பை பாய் அப்படின்னு கால் கட் பண்ணா. துணி கையில இருந்த அரிசி கீழே விழுந்துருச்சு. துணியோட முகம் வாடி போச்சு. புஜ்ஜி, பூகம்பம் வருது, சுனாமி வருது, நம்ம கதை இன்னையோட க்ளோஸ். அப்போ புஜ்ஜி எழுந்திருச்சு. ஏமா, ரேஷனை ஃப்ரீயா போடுறேன்னு யாராவது சொன்னாங்களா? ரேஷனை ஃப்ரீயா போடுறது இல்ல, நம்ம சேர்த்து வச்ச நம்ம ரேஷனுக்கெல்லாம் நல்லா உக்காந்து சாப்பிட சோட்டு, சின்னு, பன்னு எல்லாம் வராங்களாம். அவங்க வந்தா தெரியும்ல, பொருள் எல்லாம் காலி ஆயிடும். அதே மாதிரி அந்த சிச்சு எப்பவுமே ஏசி வேணும்னு சொல்லும். அம்மா, அவங்க வந்தா நம்ம சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடும். முதல்ல அவங்க வராத மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இப்போ எந்த பிளானும் பண்ண முடியாது, ஆல்ரெடி அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏதாவது யோசிச்சு பண்ணணும். இப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது புஜ்ஜி. அம்மா, குட் ஐடியா. நம்ம ஒரு வேலை செய்யலாமா? நம்ம சோம்பேறியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம சோம்பேறித்தனத்தால அவங்கள வீட்டை விட்டு போற மாதிரி செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஏதாவது சாப்பாடு கேட்டா நம்ம ரொம்ப நேரம் வரைக்கும் செஞ்சு கொடுக்கற மாதிரி பண்ணணும். ஐயோ, சாப்பாடே வேண்டான்னு அவங்க சொல்லணும். புஜ்ஜி, சூப்பர் ஐடியா. இந்த மிஷினோட பேரு மிஷின் ஸ்லோ மோஷன். ரெடியாரு, அவங்க வந்துருவாங்க. மதியம் 12 மணி. சிச்சு, சோட்டு, சின்ன பன்னு ஆட்டோ விட்டு இறங்கி துணி வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, துணியத்தை பிரியாணி செஞ்சிருக்காங்களா? மூக்குக்கு வாசனையே வரல. கண்டிப்பாவா பிரியாணி செஞ்சிருப்பா. கேட்டை தட்டுனாங்க. யாரும் வரல. 10 நிமிஷமும் ஆச்சு. கடைசியில வேற வழி இல்லாம துணி அந்த தூக்க கலக்கத்திலேயே முடியெல்லாம் கலைச்சு விட்டுக்கிட்டு பொறுமையா வந்து கதவை திறந்தா. அவ பாக்குறதுக்கு ரொம்பவும் சோர்வாவும் இருந்தா. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. கேட்டு திறக்க கூட என்னால முடியல. காத்துக்கு தானாவே கேட்டு திறந்துடும். அப்ப வாங்க. என்னது, கேட்டு காத்துல திறக்குமா? அது வரைக்கும் நாங்க நிக்கணுமா? நாங்களே திறந்துகிட்டு வரோம். எல்லாரும் உள்ள வந்தாங்க. வீடெல்லாம் கலைஞ்சு போய் கிடந்துச்சு. அப்போ புஜ்ஜி சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா டிவி ஆஃப்ல இருந்துச்சு. அட புஜ்ஜி, டிவி ஆஃப் ஆயிருக்கு, உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. அத கேட்டு புஜ்ஜி, ஓ அதுவா ஆண்டி, அது டிவி ரிமோட் அவ்வளவு தூரமா இருக்கா, எந்திரிச்சு போய் போட ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. அதனாலதான் நான் என்னோட கற்பனையில பாகுபலி படம் பாக்குறேன். இது கிளைமேட் சீன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? எல்லாரும் அவங்கள ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் உக்காந்தாங்க. தாகம் எடுத்துச்சு. தண்ணி கேட்டாங்க. துணி, டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுக்குறீங்களா? துணி சோஃபால உக்காந்துக்கிட்டு, ஓ தண்ணியா? தண்ணி உள்ள குடத்துல இருக்கு. புஜ்ஜி, ஆண்டி உங்களுக்கு டயர்டா இருக்கா, தண்ணி கொண்டு வந்து குடுக்குறியா? என்னம்மா, கிச்சன் இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா காலெல்லாம் வலி எடுக்கும். என்னால முடியாதுமா.
புஜ்ஜி, எனக்கு முடியலன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன், நீ மறுபடியும் என்கிட்டயே சொல்றியா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருமே கோச்சிக்காதீங்க. டாக்டர் எனக்கு ரொம்ப தூரம் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லனா உங்களுக்கு தண்ணிய நானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். எனக்கு காலு வலி. என்னது, நாங்களே போய் எடுத்துக்கணுமா? சரி 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 ஆண்டி, பிரியாணி ரெடியா? ரொம்ப பசிக்குது. பிரியாணி டைனிங் டேபிள்ல வச்சிருக்கீங்களா? டைனிங் டேபிள்லையா? டைனிங் டேபிள்ல ஒன்னும் இல்ல ஆண்டி, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. பிரியாணி ரெடியா? டே பன்னு, நான் பிரியாணி செய்யலான்னு தாண்டா இருந்தேன். ஆனா அரிசி எல்லாம் ஸ்டோர் ரூம்ல இருக்கா. நான் போய் ஸ்டோர் ரூம்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்து கழுவி பிரியாணி செய்யணும்னா நேரமாகும். சாயங்காலம் ஏதாவது பார்க்கலாம். பன்னு கிளி ஷாக் ஆயிட்டான். என்னது, சாயங்காலம் வரைக்குமா? சாயங்காலம் வரைக்கும் இப்படியே பசியில இருந்தா உண்மையிலேயே செத்து போயிடுவேன். ஆமா துணி, ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு, அரிசி எடுத்துட்டு வந்து செய்றோம். வா, நீ வந்து பிரியாணி செய். ஓ அப்படியா, நீங்க எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்கன்னா நான் செஞ்சு தரேன். சரி வாங்க. சோட்டு சிச்சு சமையலறைக்கு போய் அரிசி தக்காளி கொண்டு வந்தாங்க. அப்போ டொனி சமையலறையில காய்கறி வெட்ட உக்காந்தா. ஒரு ஸ்டூல் போட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு, இப்போ நான் வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ண போறேன். நீ இவ்ளோ ஸ்லோ பண்ணா அப்புறம் பிரியாணி செய்ய முடியாது. சீக்கிரமா பிரியாணிக்கு வெங்காயத்தை கட் பண்ணு. சிச்சு, சீக்கிரமா வெங்காயத்தை கட் பண்ணா கையெல்லாம் வலிக்கும்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த கேம்னு நம்ம சின்ன வயசுலயே கதையை படிக்கலையா? அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு காவும். அவன் பன்னு அழுதுகிட்டே, ஐயோ நாளைக்கா ஆண்டி? மேகியாவது இருக்கா? அது 2 மினிட்ஸ்ல ஆயிடும். மேகி 2 மினிட்ஸ்ல ஆயிடும். சரி, ஆனா மேகிக்கு தண்ணி வேணும்ல. வெளிய போய் குளத்துல இருந்து தண்ணி கொண்டு வந்து மேகி செய்யணும்னா ஐயோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியும் மேகியாவ சாயங்காலம் ஆயிடும். என்னது, மேகிக்கு தண்ணி கொண்டு வந்து செய்யங்கட்டியும் சாயங்காலம் ஆயிடுமா? ஐயோ அம்மா, என்னம்மா இது? நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம். சரி சரி, ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாம். டொனி ரொம்ப பயந்து போயிட்டான். பண செலவாகும் அப்படின்னு இல்ல, அவங்க இங்கே இருந்துருவாங்களோ அப்படின்னு. ஐயோ, வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட போறீங்களா? எனக்கு உங்களோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். வேண்டாம் வேண்டாம், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செய்ய பாக்குறேன். மதியம் 3 மணி ஆச்சு. துணி இன்னும் வெங்காயத்தை தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பன்னுவால பசி தாங்க முடியாம பச்சை வெண்டைக்காயை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல, இந்த வெண்டைக்காய் நறுக்கு நறுக்குன்னு நல்லாதான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில வெண்டைக்காய் தின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ சாயந்தரம் 4 மணிக்கு துணி எல்லாருக்காகவும் கஞ்சியை கொண்டு வந்து கொடுத்தா. குழம்பும் இல்ல, பொரியலும் இல்ல, வெறும் உப்பு போட்ட கஞ்சி மட்டும்தான். இந்தாங்க, எடுத்துக்குங்க. ஹர்பல் ரைஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன துணி, கஞ்சி குடுக்கறேன் பிரியாணின்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ ஒண்ணு குடு, பசிக்கு. எல்லாரும் கஞ்சியை குடிச்சிட்டு ஹால்ல வந்து உக்காந்தாங்க. ஃபேன் ஆஃப்ல இருந்துச்சு, ஆனா எல்லாருக்கும் வேர்த்துச்சு. துணி, ரொம்ப வேர்க்குது, ஃபேன் போடுறியா? என்னது, ஃபேன் போடணுமா? ஐயோ சிச்சு, ஃபேன் சுவிட்ச் பாத்தியா எவ்வளவு உயரத்துல இருக்கு? அவ்வளோ மேல எந்திரிச்சு போடும்போது கை வலிக்கும். அப்படியே ஹிமாலயத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுத்து தூங்கு. ஆண்டி, இமேஜின் பண்ணிக்கிட்டு தூங்குனாலும் வேர்க்கிறது மட்டும் போகாதே ஆண்டி. சின்ன, உனக்கு காத்து அதிகமா வேணும்னா தலையை ஆட்டுடா. தலையை ஆட்டும் போது உன் காது வழியா காத்து வரும். அப்படியே படுத்து தூங்குடா. எங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. சிச்சு காக்கா கோவமா, சோட்டு, என்ன பாக்குற? இவங்க சோம்பேறியாவ உக்காந்துருக்காங்க. பெரிய பாறாங்கல்ல மாதிரி உக்காந்துருக்காங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. பன்னு கிழக்கி கஞ்சி ஜீரணமாயிடுச்சு. மறுபடியும் பசி எடுத்துச்சு. அவன் பசியோட, ஆண்டி, எனக்கு மறுபடியும் பசி ஆரம்பிச்சிருச்சு. நைட்டுக்காவது டின்னருக்கு நல்லா செய்யுங்க. எனக்கு சப்பாத்தியும் குருமாவும் வேணும். சீக்கிரமா சப்பாத்திய செய்யுங்க. என்னது, சப்பாத்தியும் குருமாவா? சப்பாத்திக்கு மாவு கலக்கணும், மாவு உருண்டை புடிச்சு சப்பாத்தி பண்ணணும். எப்படியும் 1 வாரம் ஆயிடும். என்னது, 1 வாரமா சப்பாத்திக்கா? ஆமா, போய் தண்ணி கொண்டு வரணும். அந்த மாவு மெதுவா ஆக ஆக 2 நாள் ஆயிடும். அது வரைக்கும் இருக்கணும்ல. என்னடி, நீ இவ்ளோ பெரிய சோம்பேறியாடி? மாவெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்களே எடுத்து போட்டு சமைச்சுக்கிறோம். இது டொனி எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அவங்க சமைச்ச பொருள் எல்லாம் தீந்து போயிடும். அதனால டொனி பயந்துகிட்டே, ஐயோ, உங்களுக்கு எதுக்காக கஷ்டம்? வேண்டாம் வேண்டாம், நானே எப்படியாவது செஞ்சு கொடுக்கறேன். ஆனா கேஸ் பத்த வைக்க தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லைன்னா என்ன, லைட்டர் இல்லையா? லைட்டரை ஜோரா பிரஸ் பண்ணா மட்டும்தான் நெருப்பு வரும். அவ்வளோ ஜோரா என்னால பிரஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னோட கையே உடஞ்சிரும்.
என்னது லைட்டரை பத்த வச்சா கையை உடஞ்சிருமா? இங்க பாரு சோட்டு, நம்ம ஊருக்கு கிளம்பலாம். நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்ல, காத்து இல்ல, கடைசியில தண்ணி கூட இல்ல. சிச்சு சொன்னதை கேட்ட பன்னுவுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. அட உண்மையா ஆண்டி, நம்ம இங்கிருந்து கிளம்புறோமா? ஓ காட், தேங்க்யூ ஆண்டி. உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு பெரிய நமஸ்காரம். உங்க வீட்டுக்கு யாராவது திருடங்க வந்தா கூட, ஐயோ திருடங்க தானே, இவங்களை எப்படி நம்ம பிடிக்க போறது, சரி வந்தவங்க ஏதாவது எடுத்துட்டு போட்டோன்னு அப்படியே நீங்க விட்டுருவீங்க. சரி புச்சி, நாங்க இன்னும் கிளம்புறோம். இன்னும் 1 மணி நேரம் இங்கே இருந்தோம்னா உங்களை மாதிரி சோம்பேறியா மாறிடுவோம். பை பை பை. டொனி உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா வெளியில மட்டும் ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி. ஐயோ கிளம்புறீங்களா? ஒரு வாரத்துல சப்பாத்தி ஆயிடும்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பலாம்ல. ஆண்டி, அந்த சப்பாத்தியை நீங்களே சாப்பிடுங்க, நாங்க இன்னும் கிளம்புறோம். சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க லக்கேஜை எடுத்துக்கிட்டு கேட்டு தாண்டி வெளியில வந்துட்டாங்க. ஆட்டோவுக்காக கூட வெயிட் பண்ணல, எல்லாருமே கால்நடையாவே நடந்து போயிட்டாங்க. அவங்க போனதுமே டொனி புஜி 2 பேரும் சோஃபா விட்டு இறங்குனாங்க. அவங்களுக்குள்ள இருந்த டயர்டெல்லாம் போச்சு, இப்ப எனர்ஜி வந்துச்சு. புஜி, நம்ம பிளான் சக்சஸ். அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அம்மா, பந்துவை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பச்சை பச்சையா வெண்டைக்காவை சாப்பிட்டான். இருந்தாலும் நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாம் சேஃப் ஆயிடுச்சு. ஆமா புஜி, அவங்க இங்கே இருந்திருந்தா நம்மள சாகடிச்சிருப்பாங்க. உடனே சமையல் அறைக்குள்ள போய், ஜி வா, எனக்கு உதவி செய், நம்ம சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். சாம்பார் செஞ்சு சுட சுட சோறு வெடிச்சு சாப்பிடலாம் வா. 2 பேரும் வேக வேகமா சமைச்சு டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சு ஃபேனையும் போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்பதான் சொந்தக்காரங்க இல்லையே. அளவுக்கும் மீறி சோம்பேறிங்களா இருந்தா சொந்தக்காரங்களும் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கறத துணி தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா பாவம் பன்னு மட்டும் வீட்டுக்கு போய் ஒரு வாரம் வரைக்கும் கூட துணியோட வீட்டை பத்தி யோசிச்சு ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பிசினாரித்தனம் மத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம பயன்படுத்திக்கலாம், ஆனா வீட்டுக்கு வந்தவங்களையும் நல்லபடியா கவனிக்கணும்.